குருவே சரணம். இந்த இனிய நவராத்திரியின் 8வது நாள் தேவி மகா கௌரி. இவர் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் அறியாமையை அகற்றவும் அருள் புரிகிறார். இவருடைய ஒளிவீசும் வெண்மை நிறம் தூய்மை, மன்னிப்பு மற்றும் தெய்வீக ஒளியை குறிக்கிறது. சகசிரார சக்கரம் இவருடன் தொடர்புடையது. இந்த சக்கரம் உச்சகட்ட உணர்வு நிலையின் இருப்பிடம். மகா கௌரியை வழிபடுவதால் ஆன்மீக விழிப்புணர்வு மேம்பட்டு பக்தர்கள் ஞானத்தை நோக்கி நகர்வார்கள் என நம்பப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் முந்தைய கர்ம வினைகளின் சுமைகளில் இருந்து விடுபடவும் ஆன்மீக மாற்றம் பெறவும் இவருடைய அருளை நாடுகின்றனர். இவருடைய கருணையால் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. புராணங்களின்படி பார்வதி தேவி கடுமையான தவம் இருந்து மகா கௌரியாக மாறினார். அவருடைய இருண்ட நிறம் ஒளிவீசும் வெண்மை நிறமாக மாறியது. இது ஆன்மா அறியாமையில் இருந்து தெய்வீக ஞானத்தை நோக்கி செல்லும் பயணத்தை குறிக்கிறது. தாந்திரீக நடைமுறையில் மகா கௌரி அமைதியான ஆனால் வலிமை மிக்க சக்தியின் வடிவமாக உள்ளாள். உள்ளான தூய்மை மற்றும் ஆன்மீக ஆற்றலுக்காக இவருடைய சக்தி அழைக்கப்படுகிறது. சாதகர்கள் மந்திரங்கள், எந்திரங்கள் மற்றும் தியான நுட்பங்களை பயன்படுத்தி மகா கௌரியின் தெய்வீக ஆற்றலுடன் தொடர்பு கொள்கின்றனர். இந்த சடங்குகள் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. மகா கௌரியின் தாந்திரீக வழிபாடு எதிர்மறை எண்ணங்களை நீக்கி ஆன்மீக மறுபிறவியை தழுவுவதை மையமாக கொண்டது. இவருடைய அமைதியான குணம் முந்தைய உக்கிர வடிவங்களான காலராத்திரியில் இருந்து வேறுபட்டு அமைதி மற்றும் கருணையை மீண்டும் நிலைநாட்டுகிறது. மகா கௌரியின் சக்தியை நவராத்திரியில் எளிதில் கிடைக்கப் பெறலாம். எனவே இந்நேரத்தை தந்திர சாதனையின் மூலம் நம்மில் இருக்கும் தெய்வீக பெண்ணின் ஆற்றலை எழுப்புவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் பிரார்த்திப்போம்.